சிறு குறு தொழிலில் ஒற்றை சாளர முறையை கொண்டு வருமாறு கைத்தொழில் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புதிதாக பதவியேற்கும் தமிழக அரசு தீர்க்க வேண்டும் என அந்த சங்கத்தினர் கோரியுள்ளனர். மேலும் மீண்டும் பதவியேற்க உள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்ததோடு சிறு குறு தொழிலில் ஒற்றை சாளர முறையை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோல கோவையில் தொழிற்பேட்டை அமைத்தர வேண்டும் எனவும் கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பெடுத்திருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளை கேட்டறிவதற்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி குறு சிறு தொழில்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கண்டறிந்து அவர்கள் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தொழிற்சாலைகள் துவங்குவதற்கு ஒற்றை சாரார் முறையில் அனுமதி வழங்குதலும், அதேபோல மின் கட்டண பிரச்சனையில், மின் சம்பந்தமான பிரச்சனையில் தொழில்துறையினர் சந்தித்து வருகின்ற பிரச்சனை தீர்வதற்கு ஒரு குழு மூலமாக ஆய்வு செய்து எங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடி போக்குவதற்கான நடவடிக்கைகளும், கோவை போன்ற தொழில் நகரங்களில் எங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடி என்பது கடந்த காலங்களில் ஜாப் ஆர்டர்கள் பெரும் அளவில் இல்லாமல் தவித்து வருகிறோம். அதேபோல தமிழகத்தில் இருக்கின்ற மத்திய அரசு நிறுவனத்திலிருந்தும் பெரும் தொழிற்சாலைகளாக இருக்கக்கூடிய கார்பரேட் என்று அழைக்கப்படும் நிறுவனத்திலிருந்தும் நேரடியாக எங்கள் குறுந்தொழிலுக்கு எங்களுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு இந்த முறை முயல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும்